எல்லாம் சரிதான் தலைவரா. ஒரு கிராம சபை கூட்டத்துக்கு சொல்கிறோம், அதிகாரிங்க எல்லாரும் இப்போ கலந்துக்கணுன்ட்டு. இவ்வளோ தான் மக்கள் இருக்காங்க, வர்ற அதிகாரிங்களே கேள்வி கேட்குறதில்ல. ஒரு தடவை மக்களாக நாங்கள் கேட்டு என்ன பண்ண போகிறோம், இது எங்களோட தேவை என்ன இருக்குது. இப்போ அவர் சாரே வந்திருக்காரு, மிஞ்சி போனார் 30 பேர் இருக்க மாட்டாங்க. அவர் கேட்கணும், நீங்கள் கேட்கணும், துறை சார்ந்த அதிகாரி வர்றவங்க, எங்கங்க துறை சார்ந்த அதிகாரி மொத்த பேர் வந்திருக்கீங்களா, கிராம மக்கள் இவ்வளோ தானான்ட்டு. ஆனால் ஒவ்வொரு கிராம சபை கூட்டத்திலையும் கிராம மக்கள் நாங்கள் தான் எங்களுக்குள்ளே சண்டை போடுறோமே தவிர ஆள் இல்லைன்ட்டு வர்ற அதிகாரிங்க அதை பற்றி யாரும் கவலைப்படுறதே இல்லை. இதுக்கு நாங்கள் எங்கள் நேரத்தையும் இது வீணாக்கி எதுக்கு இந்த கிராம சபை கூட்டத்தில் வந்து கலந்துக்கணும் சொல்லுங்கள் சார். நீங்கள் ஏன் கேட்டிருக்கணும்ல சார், துறை சார்ந்த எத்தனை துறை வந்து கலந்துக்கணுன்ட்டு நாங்கள் ஒவ்வொரு தடவை கேட்குறோம். ஒவ்வொரு முறையும் நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். தயவு செஞ்சு வர்ற அதிகாரி முதல்ல இல்லை சார், நாங்கள் அதை கேட்கல சார். ஒரு பஞ்சாயத்து அதோட வேலை நோட்டீஸ் போடுது, விளம்பரப்படுத்தலாம் படுத்திடுது. உங்களோட வேலை என்னென்னா அந்த எத்தனை துறை சார்ந்த அதிகாரி வந்து கலந்துக்கிறாங்க, இங்கே எவ்வளோ மக்கள் இருக்காங்கன்றதால அதை நீங்கள் பார்க்கணும்ல. இப்போ இது ஓகேவா சார்? இப்போ இங்கே இருக்கிற மக்கள் தொகைக்கு கிட்டத்தட்ட வாக்காளர் மட்டுமே 6000 சில்லரை இருக்காங்க. 5000 சொச்சம் வாக்காளரே 6000 சொச்சம். அப்போ எவ்வளோ கிராம மக்கள் இருப்பாங்க? ஏன் எப்பவுமே எந்த அதிகாரியுமே இதை பற்றி கேட்கவே மாட்டேறீங்க? நீங்கள் மட்டும் இல்லை, உங்களை மாதிரி வர எந்த அதிகாரியுமே ஏன் துறை சார்ந்த அதிகாரி யார் யார் வந்திருக்கீங்கன்னு கேட்டதில்லை. ஏன் முடிச்சுட்டு போனோம், அவ்வளோதான். அதனால் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலை. நீங்கள் கிராம சபை கொடுத்தே எப்பயும் வழக்கு போல் முடிச்சுட்டு போங்க. வேற என்ன சார்? சார் எங்களோட பொறுப்பு இருக்கட்டும் சார். இத்தனை பர்சன்டேஜ்னு ஒன்று இருக்குல்ல, ஒரு கிராம சபை கூட்டம் நடத்தினா ஒரு பைலான்னு ஒன்று இருக்குல்ல. இவ்வளோ மக்கள் தொகை இருக்கிற இடத்துல இவ்வளோ பேர் இல்லை, அப்போது இப்படி நடத்தலாமா சார்? ஒவ்வொரு தடவை ஏன் சார் இப்போ வர்ற அதிகாரி நீங்கள் ஒரு தடவை அவங்களுக்கு ஸ்ட்ராங்காக சொன்னீங்களா அவங்க கேட்பாங்கல்ல. இப்போ தலைவருக்கே கூட பாருங்க, இவனுங்களா கேட்டுனுக்கிறாங்கன்ற மாதிரி எங்கள் மேலே தான் கோவம் வருது. ஆனால் அதிகாரி நீங்கள் வந்து இவ்வளோ மக்கள் வந்து இருக்கணும்பா, இந்த அதிகாரிலாம் கலந்துக்கணும்னு சொல்லிட்டு சொல்ல வேண்டிய இடத்துல நீங்கள் தான் இருக்கீங்க. ஆனால் எப்போவுமே நீங்கள் சொல்கிறது இல்லையா அதை? அது குடியரசு தின முக்கியமான நாள், இன்றைக்கே தான் இருக்காங்க. ஆனால் தலைவராக மக்கள் இல்லைன்றது ஓகேண்ணா. துறை சார்ந்த அதிகாரின்னு ஒரு முறையும் நாங்கள் மீட்டிங்கில் கேட்குறோம்ல. இப்போ அவர் அதிகாரி வராருல்ல, இவர் கேட்கணும் எந்தெந்த துறையிலேருந்து வந்திருக்கீங்க அப்படின்னு ஒரு தரமாக எந்த அதிகாரி செக் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும்? பொதுமக்களாக நாங்களாக தான் கேட்குறோம். அப்போது அதுக்கு உங்களை தான் தலைவராக நியமிக்கும் போது அதிகாரியாக நீங்கள் தான் வரீங்க. ஆனால் நீங்கள் ஒரு தடவை யாருமே செக் பண்ணுறதே இல்லையா? அது அந்த கேள்வி நீங்கள் எழுப்புறதும் இல்லையே இது வரைக்கும். நடத்துங்க, அவ்வளோதான். வந்து தீர்மானம் படித்தாச்சு, அடுத்து 2 வார்த்தை பேசிட்டாலே போக வேண்டியது தான். இவ்வளோ பெரிய பஞ்சாயத்துக்கு ஒரு 50 பேர் கூட இல்லை. இதில் மகளிர் குழுவும் ப்ளஸ் வந்து இந்த மக்கள் பணியாளரும் கழிச்சிட்டாக்கா ஒரு 10 பேர் கூட தர மாட்டாங்க. நான் அதிகாரி உங்களுக்கே சரியாக இருந்தால் சரி, இந்த கிராம சபை கொடுத்த நடத்துங்க. நாங்கள் எதுவும் சொல்ல விரும்பலை. அக்கா ஒரு நிமிஷம் இருக்கா அக்கா, நான் கேட்குறது உங்களை கேட்கல. இப்போது மக்கள் பணியாளராகவோ பஞ்சாயத்து தலைவராகவோ கிளர்க்காவோ நான் கேட்கல, துறை சார்ந்த அதிகாரியாக தான் கேட்குறேன். ஒவ்வொரு தடவை இதே தான் நடக்குதுங்களான்னு கேட்குறோம். இந்த ஒரு முறை இல்லைக்கா, எப்போவுமே யாராவது திருப்பத்தூர்லேருந்து வர அதிகாரி எதுக்கு வராங்க? இப்போ இங்கே சரியாக நடக்குதான்னு பார்க்குறதா வராங்க. ஆனால் நாங்கள் தான் சண்டை போடுறோம். கிராம சபை நடத்தலாமா வேணாமா நீங்கள் ரிப்போர்ட் பண்ணுங்க. இப்போ பண்ணுங்க சார்.